அண்மை செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் திடீர் மயக்கமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. கிறிஸ் சோடங்கர் மயக்கமடைந்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? மருத்துவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் விவரம் வெளியாக இருக்கிறதா? விவரம் என்ன? டெல்லியிலிருந்து நேற்று கிறிஸ் ஜோடங்கர் சென்னை வந்திருந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கமிட்டியின் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு பிறகாக அவர் விமான நிலையம் செல்வதற்காக சத்தியமூர்த்தி பவனிலிருந்து செல்வதற்காக வெளியே வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் காரணமாகவும் அவருக்கு மூச்சு திணறல் ஏதோ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு லோ பிரஷர் ஏற்பட்டு அவர் அங்கு மயங்கி விழுந்திருக்கிறார். அங்கிருந்து அவரை அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து அவருக்கு சற்று ஓய்வெடுத்த பிறகாக அவர் தற்பொழுது நலமாக விமான நிலையம் சென்றிருக்கிறார். அங்கிருந்து 4 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்கான விமானம் என்பது அவருக்கு போடப்பட்டிருக்கிறது. 4:30 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார். தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. அண்மை செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் திடீர் மயக்கமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. கிறிஸ் சோடங்கர் மயக்கமடைந்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? மருத்துவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் விவரம் வெளியாக இருக்கிறதா? விவரம் என்ன? டெல்லியிலிருந்து நேற்று கிறிஸ் ஜோடங்கர் சென்னை வந்திருந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கமிட்டியின் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு பிறகாக அவர் விமான நிலையம் செல்வதற்காக சத்தியமூர்த்தி பவனிலிருந்து செல்வதற்காக வெளியே வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் காரணமாகவும் அவருக்கு மூச்சு திணறல் ஏதோ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு லோ பிரஷர் ஏற்பட்டு அவர் அங்கு மயங்கி விழுந்திருக்கிறார். அங்கிருந்து அவரை அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து அவருக்கு சற்று ஓய்வெடுத்த பிறகாக அவர் தற்பொழுது நலமாக விமான நிலையம் சென்றிருக்கிறார். அங்கிருந்து 4 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்கான விமானம் என்பது அவருக்கு போடப்பட்டிருக்கிறது. 4:30 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார். தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.